ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி தலைப்பாக எடுத்து நான் பேச போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு தான் இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நிம்மதி எப்படி கிடைக்கிது அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு நாள் ஒரு 5 நண்பர்களுங்க காட்டுக்கு ஒன்றா போகிறாங்க. அவங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தண்ணி தாகம் எடுத்துக்குது. அப்போ போகிற வழியில் காட்டில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஜாடியில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை திறக்கிறாங்க. குடிக்கலான்னு தண்ணியை திறந்து பார்க்கும்போது அந்த ஜாடியில் ஒரு அழகான ஒரு தேவதை ஜொலிச்சுக்கிட்டு தெரியுறாங்க, ஓகேவா? அப்போ ஜாடியை திறந்ததுமே 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேவதையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேவதை கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை கேட்குறாங்க. அப்போது அந்த 5 நண்பர்கள் போனாங்க பார்த்தீங்களா, அதில் ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் அரசியலில் ரொம்ப பேரும் புகழோட இருக்கணும், அரசியல்வாதி ஆகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொருத்தரோ என்ன சொல்கிறாரு, நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 3வது ஒரு நண்பரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் படத்தில் பெரிய ஆளாக பெரிய நடிகனாக ஹீரோவாக வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. 4வதாக இருந்த இன்னொரு நண்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பெரிய பேரழகனாக வரணும் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தேவதை கேட்டதுக்கு ஒவ்வொருத்தரோட மனசில் இருந்த பேராசைகள் என்னவோ, நான் இதாகணும் அதாகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் 5வதாக இருந்த ஒரு நண்பன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதி காத்துக்கிட்டே வர்றாப்புல. அப்போது தேவதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்குறாங்க, இது மாதிரி உங்கள் கூட உங்களோட நண்பர்கள் 4 பேரும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் கேட்டதுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த 5வதாக இருந்த அந்த நண்பன் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே மௌனமாக அமைதியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரின்னு தேவதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சரி நீங்கள் 5 பேரும் இங்கேயே கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க. சரின்னு 5 பேரும் அமைதியாக அந்த இடத்துல பொறுமையாக இருந்தாங்க. அப்படியே நேரம் போக போக தேவதையும் திரும்பி வரல. இருட்டும் ஆயிடுச்சு, பொழுதும் ஆகி இருட்டாயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 4 பேர் பேராசைப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க 4 பேர்த்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்களால அமைதி காக்க முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. என்ன ஒன்று இந்த அம்மா என்னமோ வரேன்னு சொல்லியிருப்பாங்களே, தேவதை வரவேலின்னு அவங்களால பொறுமையாகவே இருக்கவே முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொறுமையை இருக்க முடியலன்றனால அவங்களோட நிம்மதியும் இழந்துடுறாங்க. மன உளைச்சல் அதிகமாகுது, என்ன ஏதுன்ற மன உளைச்சல் ஆகுது. ஆனால் அந்த 5வதாக ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் மட்டும் எதுவுமே எனக்கு வேணும் அப்படின்றது கேட்காம அமைதியாக தான் இருந்தார் பார்த்தீங்களா. அதனால் அவரால் என்ன ஆகுது, பொறுமையாக இருக்க முடியுது. ஏன்னா அவங்க 4 பேர்த்துக்கும் தேவதை என்ன கொண்டுட்டு வருவாங்க, என்ன தருவாங்க அப்படின்ற அந்த மன உளைச்சல்லையே இருக்கிறாங்க, என்ன வரும் ஏது வரும்ன்ற. பட் இவர் தான் எதுவுமே தேவதை கிட்ட கேட்கல பார்த்தீங்களா. அதனால் அமைதியாக இருக்கிறனால அவரோட மன நிம்மதி கிடவே இல்லை. அப்போ சந்தோஷமாக அவர் எப்பயும் போல் சகஜமாக வாழ்க்கையில் எப்போ எப்படி இருப்பாரோ அது மாதிரி தான் அன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட கண்ணில் மட்டும் என்ன தெரியுதுன்னா, நிம்மதின்றது ஒன்று தெரியுது. மற்ற 4 பேர்த்தோட கண்களில் என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்குள்ளே இருக்க மன போராட்டங்கள் தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோட வாழ்க்கையில் நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேராசையும் படக்கூடாது. அதிகமாக நம்ம என்ன சொல்கிறதுனா, நம்ம நிலைமைக்கு அதிக அளவுக்கு பேராசைப்படக்கூடாது. அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும். நிம்மதியாக யார் ஒருத்தர் பொறுமையாக நிதானத்தோட செயல்படுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். அதுதாங்க, பேராசை வேண்டாம், அதே மாதிரி அமைதியாகவும் இருக்க வேண்டும். இதுதான் இதுலேருந்து நான் சொல்கிறது. பேராசை இல்லாமல் பொறுமையாக இருந்தாவே அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.